நிர்மலா சீதாராமன் அவர்களை நீங்க சந்திச்சீங்க. அங்க என்ன மாதிரி டிஸ்கஷன் நடந்தது அபார்ட் ஃப்ரம் தட்? ஜிஎஸ்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை சரி பண்ணி தரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள சந்தித்தேன். அவங்க தான் இந்த நாட்டுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர். எனக்கு செங்கல் சூளையிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் இருந்தது ஜிஎஸ்டிக்காக. ஸோ அதை கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அதை பற்றி சில கன்செஷன்ஸ், ஜிஎஸ்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்களே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதை சரி பண்ணி தரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள சந்தித்தேன். சாதாரணமாக பேசிட்டு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நிர்மலா சீதாராமன் மேமே பார்க்குறீங்க அப்படின்றப்ப எல்லார் மேலேயும் விமர்சனங்கள் இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கட்சியை கடந்து அவங்க கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான பண்பு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு உமன் அந்த இடத்துக்கு அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறதே ஒரு சேலஞ்ச். அது மறுக்க முடியாத ஒரு அச்சீவ்மெண்ட் தான். அதுதான் டெஃபினட்டாக அப்ரிஷியேட் பண்ண. பிகாஸ் இட்ஸ் ஒரு ஆண் அங்கே நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய விமர்சனங்களுக்கும் ஒரு பெண் அங்கே இருக்கும் பொழுது, அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் வந்திருக்காங்க, இங்கேயும் வந்திருக்காங்க, அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய விமர்சனங்கள், அது வைக்கக்கூடிய முறை அப்படிங்கிறதுல நிச்சயமாக வேறுபாடு இருக்குது. அவங்க கட்சிக்குள்ளேயும் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். எந்த இடமுமே ஒரு விமன் அங்கே வரும்பொழுது, அதுவும் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டரா, ஏன்னா பெண்களுக்குன்னு சில துறைகளை ஒதுக்கி வச்சிருப்பாங்க, அதையெல்லாம் தாண்டி ஒரு இடத்துக்கு வரும்பொழுது அது இன்னும் பெரிய ஒரு ஸ்ட்ரகிளா அதை அவங்க சஸ்டெயின் பண்ணி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு சாதனை. women supporting women is actually important here டெஃபினட்டா அது ஐ டோன்ட் டினை. பட் அதுக்காக நாடாளுமன்றத்துல ஒரு விமர்சனம் இருக்கும் பொழுது எடுத்து வைக்க மாட்டோம் கிடையாது. எனக்கும் அவங்களுக்குமே நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வந்திருக்கு. But I definitely appreciate her grit to be there. 2026 தேர்தல் வரப்போகுது. தமிழக அரசியல்ல கனிமொழி அவர்கள் எப்ப கால்பதம் பதிப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். தமிழகத்துல தானே இருக்கேன், தமிழ்நாட்டோட எம்பியா தானே இருக்கேன். நாடாளுமன்றத்துல இல்லாம சட்டமன்றத்துல கனிமொழி அவர்களை பார்க்க முடியுமா? அது கட்சி எடுக்க வேண்டிய முடிவு. எனக்கு அதுல எதுவும் இல்லை. கட்சி எடுக்க வேண்டிய முடிவுன்னு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் இது இங்க இருக்கிற நிறைய பேருடைய ஒரு ஆசை எண்ணம் அப்படின்னு சொல்லலாம். கூடிய விரைவில் அது நடந்ததுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திரு கலைஞர் அவர்களுடைய தலைமையிலையும் நீங்க திமுகல இருந்திருக்கீங்க. அடுத்ததான் அவருடைய மறைவுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் நல்லபடியா நடத்திட்டு இருக்காரு பார்க்க முடியுது. ரெண்டு தலைமை கீழே இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த டைம்ல உங்களோட பொசிஷன் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? தலைவருடைய அடிப்படை அவங்க உருவாக்கி கொடுத்திருக்க கட்டமைப்புக்குள்ளதான் இன்னைக்கும் கட்சி பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அதனால தளபதி தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒன்றுதான், தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியின் நீட்சியாகத்தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது திராவிட மாடல் அப்படிங்கிறது பேரறிஞர் அண்ணா காலத்துல இருந்து, நீதி கட்சியிலிருந்து, அதுக்கப்புறம் அண்ணா அவர்கள், அதுக்கப்புறம் தலைவர் கலைஞர் அவர்கள், இன்னைக்கு தளபதி அவர்களுடைய ஆட்சியாக இன்னைக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அஃப்கோர்ஸ் நமக்கும் ஒரு தலைவர் இருந்தப்ப நானும் பாலிட்டிக்ஸ்க்கு டிரெக்ட் பாலிட்டிக்ஸை வெளியிலேருந்து பார்த்துட்டு இருந்தது. அது உள்ளே இருந்து இயங்கக்கூடிய இடத்துல நானும் புதுசு தான். ஸோ அது ஒரு நிறைய லேர்னிங் ப்ராசஸாக இருந்தது. இன்னைக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அண்ணனோட அவரை இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே நேரத்தில் அண்ணன் தரக்கூடிய ஒரு ஃப்ரீடமும் இருக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ இன்னும் உங்களுக்கு அதிகமான ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா முன்ன இருந்ததை விட? இப்ப எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு இல்லையா. லைக் முன்னாடி நம்மளால பண்ண முடியுமான்னு நிறைய கேள்விகள் இருக்கும். இப்போ என்ன பொறுப்பு கொடுத்தாலும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும்னு ஒரு மண்டல பொறுப்பாளர்களுக்கு மீட்டிங்ல நீங்க இருந்திருக்கீங்கிறதுனாலதான் இந்த கேள்வியை நான் கேட்டேன். ஸோ கண்டிப்பா சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளையும் உங்க தரப்புல ஒப்படைச்சிருந்திருப்பாங்க. ஸோ அப்படிங்கறதுனால முன்னைக்கு இப்போ உங்களோட பேஸ் மாறி இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வி நான் வச்சேன். இன்னும் கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு.